சல்மான், ராணா ரகுபதி, சமுத்திரகனின்னு பெரிய டீம் சேர்ந்து நடிச்ச காந்தா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது 1950களோட மெட்ராஸ் சினிமா உலகத்துல நடக்கிற கதையா. ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு சட்டுன்னு பாத்துருவோம். நம்ம துல்கர் கேடி மகாதேவன்ற சூப்பர் ஸ்டார் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அது அவருடைய கெரியர்ல பெஸ்ட்னு சொல்றாங்க. அந்த மிரர் சீன் கிளைமேக்ஸ்ல எல்லாம் நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாராம். சில ஃபேன்ஸ் இது நேஷனல் அவார்ட் நடிப்புடான்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். படம் 1950கள்ல நடக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைரக்டர் சமுத்திரகனிக்கும் ஹீரோ துல்கருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய பயங்கரமான ஈகோ சண்டை தான் மெயின் கதை. துரோகம் சண்டைன்னு செம்ம டிராமாவாம். செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு கதை ரூட்டை மாத்தி ஒரு மர்மம் நிறைஞ்ச மர்டர் மிஸ்டரியா போகுதாம். யாரு கொலை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிற விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். செம்ம ட்விஸ்டம். சமுத்திரகனி அகங்காரமான டைரக்டர் ரோலுக்கு செம்மையா பொருந்தி துல்கருக்கு சரியான போட்டியா நடிச்சிருக்காரு. பாக்யஸ்ரீ போர்ஸ் புதுசா வந்தாலும் சூப்பரா இருக்காங்க. துல்கருக்கும் சமுத்திரகனிக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற கேரக்டர்ல அழகாவும் பிரமாதமாவும் நடிச்சிருக்காங்க. ராணா ரகுபதி காமெடி பண்ற போலீஸ் மாதிரி சின்ன ரோல்ல வந்துட்டு போறாரு. ஆனா சில பேர் அவருக்கு இந்த ரோல் செட் ஆகலன்னு சொல்றாங்க. மியூசிக் நல்லா இருக்குன்னு ஜேக்ஸ் பிஜோய்க்கு பாராட்டு. கேமரா ஒர்க்கு மற்றும் செட்டு எல்லாமே வேற லெவல்ல பண்ணிருக்காங்களாம். படம் ரொம்ப ரிச்சா தெரியுதாம். சில இடத்துல படம் ரொம்ப ஸ்லோவா போகுதாம். சில ட்விஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. சோ இந்த காந்தா படம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு இந்த வருஷத்தோட டாப் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க.